வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். 2026ஆம் ஆண்டில் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமான்னு யாரெல்லாம் கேள்வி கேட்குறீங்களோ, இந்த வருஷமாட்டி நான் இதை செய்யலாமா, ஏஎல்பியில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி தான் நிறைய பேர் முன் வச்சுருக்காங்க. அவர்களுக்கு உண்டான பதில் 2026ஆம் ஆண்டில் உதாரணமாக உங்களுடைய லக்னம்ங்கிறது மேஷ லக்னமாக இருந்தது, ரிஷப லக்னமாக இருந்தது, கடக லக்னமாக இருந்தது, கும்ப லக்னமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தொழில் அப்படிங்கிறது அவ்வளவாக சிறப்புங்கிறது இருக்காது. அதை தொடங்குவது அப்படிங்கிறது சரியான காலம் கிடையாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா தகுந்த லாபம் இருக்குமானா அங்கே இருக்காது. நமக்கு தொழிலுக்காக முதலீடு செய்வது அப்படிங்கிறது நஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எழுதிக்கணும். நான் தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, மீதி உள்ள லக்னத்திற்கு எப்படி இருக்கும்னு ஒரு கேள்வி இருக்கும். பார்த்திங்கன்னா மிதுன லக்னத்திற்கு பொதுவாகவே தொழில்ங்கிறது சிறப்பாக இருக்காது, ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். ஆனால் இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு ஜாதகம் நல்லா இருக்குமானா இந்த 2026ஆம் ஆண்டுங்கிறது சிறப்பாக இருக்குது. இவங்க ஒரு செயல் செய்கிறதுல முதலீடு இல்லாமல் கம்யூனிகேஷன் பேஸில், கன்சல்டிங் பேஸில் எதை பண்ணாலுமே இவங்களுக்கு லாபம் தரும். இதை இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எதெல்லாம் பண்ணுறாங்களோ இவங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லலாம். கடக லக்னத்திற்கு தொழிலில் போய் மாட்டிக்கிறது. இப்போ எனக்கு அக்ஷய லக்னம் கடக லக்னமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் போய் என்னுடைய வேலை அழுத்தத்தினால் மாட்டிப்பேன்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி தான். ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும், நானே போய் அதில் இன்வால்வ் ஆகிப்பேன் அப்படிங்கிறது தான் அங்கே உண்மை. சிம்ம லக்னம் எப்படி இருக்கும், எனக்கு வேலை பிடிக்கவே இல்லை ஆனால் கஷ்டப்பட்டு நான் வேலை செய்கிறேன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி. இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு பொதுவாகவே ஒரு செயலை முன்னாடி நின்று அடுத்தவங்கள செய்ய வைக்கக்கூடிய தன்மை தான் அதிகம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, மாடு மாதிரி உழைச்சின்னு இருப்பாங்க. அப்போ அந்த உழைப்பினால் அவர்களுக்கு மன அழுத்தமும் அந்த போராட்டமும் இருக்குமானா கண்டிப்பாக தொழில் சார்ந்த போராட்டங்கிறது அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி இல்லைங்க நான் பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கேன்னா வேலையாட்கள் மூலமான போராட்டம் அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்க, எனக்கு கன்னியா லக்னம் அக்ஷய லக்னம் எனக்கு எப்படி இருக்கும்? கன்னியா லக்னத்திற்கு பொதுவாகவே வீட்டிலிருந்து என்ன வேலை பண்ணலாம், அதிக முதலீடுகள் இல்லாமல் வீட்டில் உட்காந்தே செய்யக்கூடிய தொழில்கள்ங்கிறது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஆனால் கவனம் தேவை, பெரும் முதலீடு அப்படிங்கிறது கூடாது. இப்போ நம்ம சிறுக சேமிப்புன்னு சொல்லுவோம் தெரியுமா, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிங்கிறத ஆரம்பித்து கொண்டு செல்வது நல்லாயிருக்கும். கன்சல்டிங் பேஸில் ஒன்றுடன் ஒன்று தொடர்புபடுத்தி செய்வது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அப்போ ஜாயின்ட் பிஸ்னஸ் பண்ணலாமான்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அது சிறப்பாக இருக்காது அப்படிங்கிறத அங்கே தெரிஞ்சுக்கணும். நட்பினால் கூட்டு தொழில் யார் பண்ண போகிறேன்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு லாபமாக இருக்கும், உங்களுக்குங்கிறது நஷ்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க, எனக்கு துலா லக்னம் எனக்கு எப்படி இருக்கும்? துலா லக்னம் வெளிநாடு சார்ந்தது, வெளியூர் சார்ந்தது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இன்னோவேட்டிவாக கண்டுபிடிக்கிறாங்க தெரியுமா, அது அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் புதுசாக எதாட்டி ஒன்று உருவாக்க போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி புதியதாக ஆரம்பிக்கக்கூடிய பொருட்கள், மருந்து சம்மந்தப்பட்டது, மாத்திரை சம்மந்தப்பட்டது உங்களுக்கு ஓஹோன்னு இருக்கும். நான் ஒரு ஃப்ளவர் ஷாப்பு வைக்க போகிறேன், உங்களுக்கு நல்லாயிருக்கும். அக்ஷய லக்னம் துலா லக்னமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி கோவில் சம்மந்தப்பட்ட இடங்களில் கோவில் சம்மந்தப்பட்ட பொருட்கள் விற்பது உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் வாங்கக்கூடிய இடத்துல யார் இருக்காங்கன்னு ஒரு தடவை உங்கள் ஜாதகப்படி செக் பண்ணிவிட்டு செய்வதுங்கிறது சிறப்பு. எனக்கு விருச்சிக லக்னம், என்னுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? விருச்சிக லக்னத்துக்கு தொழிலுங்கிறது நல்லாயிருக்கும், ஆனால் கொஞ்சம் கவனம்ங்கிறது தேவை. ஏன்னா பொதுவாகவே இந்த விருச்சிக லக்னத்துக்கு அவ்வளோ சிறப்பான பலன்கிறது இந்த வருடங்கிறது இல்லை. உழைப்பு மட்டுமே இருக்கும், வருமானத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கணும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். எனக்கு 20 ரூபா கிடைச்சாலும் ஓடுவேன், 40 ரூபா கிடைச்சாலும் ஓடுவேன், 2000 ரூபா கிடைச்சாலும் ஓடுவேன், 2 லட்ச ரூபா கிடைச்சாலும் ஓடுவேன் அப்படிங்கிற ஒரு தன்மை தான். அது கொஞ்சம் கவனம்ங்கிறது தேவை. அதே மாதிரி தனுசு லக்னம் எனக்கு எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். வெளிநாட்டுக்கு இது பண்ணுங்கள், வெளியூர் சார்ந்தது பயணம் செய்யக்கூடியது எடுத்துக்கோங்க, உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பிஸ்னஸ்ங்கிறது பிக் இன்வெஸ்ட்மெண்ட் மாத்திரம் இதில் பண்ணாதீங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்க, எனக்கு மகர லக்னம் அக்ஷய லக்னம் எனக்கு எப்படி இருக்கும்? தயவுசெய்து பிஸ்னஸ் பண்ணாதீங்க. மகர லக்னத்திற்கு இந்த தொழில் அப்படிங்கிறது அவ்வளோ சரியாக இருக்குமானா சரியாக இருக்காது. வெளிநாடு சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும், வெளிநாட்டிற்குண்டான யோகங்கிறது உங்களுக்கு இருக்குது, அதை செய்யலாம்.
கும்ப லக்னம் எனக்கு எப்படி இருக்கும்? முதல்லயே சொன்ன மாதிரி தான். கும்ப லக்னம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது, பிஸ்னஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். மீன லக்னம் எப்படி இருக்குது? மீன லக்னம் பூர்வீக தொழிலை இந்த காலகட்டத்தில் எடுத்து செய்யும்போது அந்த தொழில் நுணுக்கங்களை அதை சார்ந்து செய்வதுங்கிறது நல்லாயிருக்கும். உங்களுடைய அட்வைஸை இந்த ஒரு வருஷம் விட்டுருங்க. பெரியவங்களுள் எந்த வழியில் நடக்கிறாங்களோ அதே வழியில் பயணம் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் எதுவும் பண்ணாமல் இருந்தாலே சிறப்பு அப்படிங்கிறது இந்த மீன லக்னத்துக்காரங்களுக்கு உரியது. 2026ஆம் ஆண்டு சில லக்னங்கள் தொழில்ங்கிறது நல்லாயிருக்கும், சில லக்னத்திற்கு தொழில் அவ்வளோ சிறப்பு கிடையாது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். விவசாயம் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். அதே மாதிரி தங்கம் சம்மந்தப்பட்டது விலை ஏற்றம்ங்கிறது அதிகமாக இருக்கும். நான் கோல்டு பிஸ்னஸில் தான் இருக்கிறேன், எனக்கு நல்லா இருக்குமானா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். நான் வந்து இந்த மேரேஜுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஈவெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் வச்சு நடத்துகிறேன், எனக்கு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் அதில் முன்னேறி செல்லலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கோவில் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும், தானிய வகைகள் அப்படிங்கிறது இங்கே நல்லாயிருக்கும், காய்கறிகள் அப்படிங்கிறது இங்கே நல்லாயிருக்கும். உணவு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனம்ங்கிறது இந்த தேவை. அரசு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கிறவங்களுக்கு நினைத்த வேலை நினச்ச இடங்கிறது இப்போ இருக்காது, இந்த ஒரு வருடம் கழித்து கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன், எனக்கு இப்போ ஒரு முன்னேற்றம் கிடைக்குமானா நீங்கள் 20 ரூபாய்க்கு ஒரு பொருளை விற்றீங்கன்னா 25 ரூபாய்க்கு அது சேல் போகுமே தவிர அதற்கு மேல் லாபம்ங்கிறது மக்களுக்கு இருக்காது, விவசாயம் செய்யக்கூடிய நபர்களுக்கும் இருக்காது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 2026ஆம் ஆண்டு சில இடங்களில் இந்த நண்பர்கள் இதை பயன்படுத்தலாம், சில இடங்களில் இதை பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி.